கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நிறைய பேர் காலையில் எழும்பி உட்காந்து இவன் எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டானா, இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான்னா, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால் என்னால் முன்னேற முடியலை, அதனால தான் எனக்கு சரீரத்தில் வியாதி, அதனால் எழும்பி நடக்க முடியலை, அதனால் வேலைக்கு போக முடியலை, அதனால் பிஸ்னஸுக்கு போக முடியலை என்னெல்லாம் சொல்லி நிறைய பேர் காலையிலே எழும்பி உட்காந்துட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுட்ருக்கிறீங்க. இதுக்கு ஒரு விடிவு காலத்தை ஆண்டவனை கொடுக்கணும்னு விரும்பி ஒரு அழகான மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறாரு. எடுத்து வாசிங்க விசுவாசத்தோட. சங்கீதம் 124:7 இப்படியாய் சொல்லுகிறது: வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட செய்வினைகளிலிருந்து, மாந்திரிக கட்டுகளிலிருந்து இன்றைக்கு நீங்கள் தப்பினீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் உயிர் சேதத்துக்கு பண்ணாலும் சரி, சரீரத்தை ஆரோக்கியத்தை இழக்க பண்ணாலும் சரி, வியாபாரத்தை நஷ்டமடைய பண்ணாலும் சரி, குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடை பண்ணுறதுக்குன்னு யார் செய்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லார், அந்த வேடன் உனக்கு விரோதமாய் வைத்த அந்த கண்ணிக்கு உன்னை தப்புவித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கண்ணிக்கு உன்னை தப்பு வச்சு எஸ்கேப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேன். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அப்படின்னா அந்த கண்ணியை அறுத்தறிகிறார். அந்த கண்ணியின் நிமித்தம் உனக்குடைய உயிருக்கோ, உன் குடும்பத்திற்கோ, உன் பிள்ளைகளுக்கோ, வியாபாரத்துக்கோ அழிவில்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த கண்ணியை தெறிக்க பண்ணி உன்னுடைய உயிரை காப்பாற்றினேன் என்று சொல்கிறார். ஆமேன் சொல்லலாமா? உயிரை காப்பாற்றிட்டாருனாலே இனி நீ பிழைத்திருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுவதற்கு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவேன், அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படின்னாச்சுன்னா சாவுக்கு ஏதுவாய் இருந்த எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காமல் பண்ணி உங்களை பிழைக்க பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சரி, இன்றைக்கி ஆண்டவர் அந்த கண்ணிகளை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டார். உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த கண்ணியாக இருந்தாலும் சரி, வேடன் பிளான் பண்ணும்போது விலங்கினங்களை பிடிக்கிறதற்கு அவன் வைக்கிற கண்ணி பார்த்திங்கன்னா தந்திரமாக இருக்கும். அது தெரியாமலே அதுக்குள்ளே போய் மாட்டிட்டு அதனுடைய உயிருக்கு சேதம் வந்து விடுகிறது, அது மாட்டிக்குது, அதனுடைய அழிவு வந்து விடுகிறது. அதே போல தான் தந்திரமாக உனக்கு விரோதமாய் செய்த ஜனங்களுடைய கிரியைகள். கூடவே இருந்து சந்தோஷமாக பேசிட்டு, கூட இருந்து சாப்பிட்ருப்பான், கூடவே இருந்து வேலை செய்திருப்பான், எல்லா காரியங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு கூட இருந்து குளிப்பறிக்கிற மாதிரி யாரெல்லாம் இன்றைக்கி செய்தாங்களோ அவனுடைய திட்டங்களை எல்லாம் அபத்தமாக்கி கர்த்தர் உனக்கு ஆதரவாய் எழுந்தருளி வருகிறார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இன்றைக்கி கூட உனக்கு விரோதமாய் ஒரு ஆபத்தோ விபத்தோ ஏதோ ஒன்று பிசாசு பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவனுடைய பிளானை அந்த கண்ணியை தெறிக்க பண்ணி உயிரை பாதுகாத்து கட்டுகளிலிருந்து ஒன்றை மீட்டு சேஃப் ஜோனுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். சேஃப் ஜோனுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மண்டலத்துக்குள்ளால், ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளால். ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தை தியானிக்கிற நேரத்தில் இன்னொரு காரியம், கடந்த நாட்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட செய்வினையினாலேயோ அடுத்தவர்கள் செய்த கண்ணிகளினாலேயோ நீ எதுலையாவது சிக்கி இருந்தால் அதிலிருந்தும் சிக்கரத்தை வெளியே கொண்டு வருவார். அது ஒருவேளை வழக்கில் தந்திரமாக யாரோ ஒருத்தர் ஒன்று சிக்க வச்சுருக்கலாம். தந்திரமாக நீ தப்பே பண்ணலை, நீ அந்த நேரத்தில் எப்படியாவது ஒன்று சிக்க வைக்கணும்னு அவனாக பிளான் பண்ணி தந்திரம் பண்ணி ஏதோ ஒன்று அவன் கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்னுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும், உன்னை மாட்டி விட்டுறணும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும், அவன் வேலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அவமானப்படுத்தணும், ஏதோ செய்திருக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி நீதி செய்கிற நியாயாதிபதியாகி ஆண்டவரை இறங்கி வந்து அந்த கண்ணிகளை அறுத்து அதிலிருந்து ஆண்டவரை வெளியே கொண்டு வந்து நீ முன்போல சந்தோஷமாக ஓட உழைக்க கர்த்தர் பலன் தருவார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அவன் கழுத்தின் மேல் இருக்கிற அந்த நுகத்தை எடுத்து நானே முறித்து போட்டு அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மேலே எந்த நுகம் இருந்தாலும் சரி,
அது வியாதியின் ரூபத்தில் இருந்தாலும், நஷ்டத்தின் ரூபத்தில் இருந்தாலும், இழப்பின் ரூபத்தில் இருந்தாலும், அவமானத்தின் ரூபத்தில் இருந்தாலும், நுகத்தை எடுத்து முறிச்சு போட்டு உன் கட்டுகளை அறுத்து உன்னை திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த கண்ணிகளை நீர் தெறிக்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். வேடனுடைய கைக்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உயிர் தப்ப பண்ணினதற்காய் உமக்கு நன்றி. மரண கட்டுகளை அவிழ்த்து என் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை தந்ததற்காய் உமக்கு நன்றி. இவருடைய வியாபார ஸ்தலங்கள், ஊழிய ஸ்தலங்கள், வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நேரடி பார்வையை நீ இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று இனி என் பிள்ளைகள் பட்டியல் போட்டு சொல்லட்டும். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போவார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே.